ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஜியோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக வந்து ஜுவல்லரிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே எனக்கு ஒரே பாக்ஸில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்பிக்கிறேன். எனக்கு இந்த கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ்க்கு 606 இருக்கும். பட் எனக்கு வெப்சைட்டில் காமிச்சது என்ன பார்த்திங்கன்னா 485 தான். நான் பே பண்ணதும் 485 தான். எனக்கு மெசேஜ் வந்ததும் 485 தான். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். பட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் வரும்போது கொரியர் மேனே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சில டைம் பண்ணுறாங்க. ஸோ கொரியர் மேனுக்குமே 485ன்னு கலெக்ட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்துட்டு, பட் இதில் பேக்கேஜிங்கில் மட்டும் 606 இருக்கும். அவங்க 485 கொடுங்க, ஏதாவது ஒரு இஷ்யூனா நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் 485 தான் கொடுத்தேன். எனக்குமே வெப்சைட்டில் 485, தென் மெசேஜும் 485 காமிச்சிச்சு. பார்சல் வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 பார்சல் இருந்தது. 3 தான் வந்து இப்படி தான் வந்து நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. பட் நான் என்ன நினச்சேன்னா, ஒவ்வொன்றும் பாக்ஸில் இல்லை வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸில் அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஐ திங்க் நான் கெஸ் பண்ணேன். பட் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரே பிராண்டுன்றதுனால என்னவோ தெரியல, 3 ப்ராடக்ட்டையும் நல்லா பபிள் ரேப் சுற்றி நம்மளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சேஃபாக தான் ப்ராடக்ட் வந்துருந்துச்சு, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நல்லா சுற்றிருக்காங்க பபிள் ரேப்பு. ஸோ எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 485க்கு 3 ப்ராடக்ட்டும் சேர்த்தே எனக்கு வந்து 485 தான். 606 ருபீஸ் அதில் மகா கேஷ்பேக் யூஸ் பண்ணது போக 485 எனக்கு வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஜுவல்லரி செட்டு தான். சோக்கர் செட் ப்ளஸ் நம்மளுக்கு இயரிங்கோடு வரும். இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சேஃபாக வந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றொன்றையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னு அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன். இதில் 2 பேக்கேஜிங் வந்து 2 பேக்கேஜிங்கும் சேர்த்து வந்து பபிள் ரேப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தான், ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் ஆகலை. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வச்சு நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே தான், ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் வைஸ் ஓகே தான். ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு சோக்கர் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு நெக்லஸ் செட் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது கொஞ்சம் கிராண்டாக ஒன்று சிம்பிளாகவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே இயரிங் செட்டோடு தான் வரும். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து கவர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சோக்கர் செட் பார்க்கலாம். எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா சோக்கர் செட்டு தான். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணதும் இது தான், அதனால் ஓப்பன் பண்ணிடலாம். நான் இதை வெப்சைட்டில் பார்க்கும்போது இந்த சென்டர் பார்ட் வந்து மடக்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இது மடக்கிக்கிற மாதிரி கிடையாது. பட் அந்த கீழே பீட்ஸ் முத்து தொங்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ரியல் கோல்டு மாதிரியே சீரியஸாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு டார்க் எல்லோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நான் வேர் பண்ணியும் கழுத்தில் வச்சும் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது கவரிங் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அந்த இதில் தான் இருந்தது. பட் ரியல் கோல்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மடக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. என்கிட்ட நெக்லஸ் செட் அந்த மாதிரி தான் இருக்குது, சோக்கர் செட்டு கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியல. ஸோ ரியல் கோல்டு ஒரு வேளை நீங்கள் சோக்கர் செட் வச்சுருந்தீங்கன்னா இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்றதே சொல்லுங்கள். ஸோ ஒருவேளை அதையும் இதுவும் சேமாக இருந்ததுன்னா உண்மையாக இதை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சென்டரில் வந்து அழகாக ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுலேயே உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும். உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க்காக அடிக்கிற மாதிரி ஒரு எல்லோயிஷ்டில் ஒரு கோல்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, அது ஒரு மாதிரி கவரிங் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. இயரிங்குமே க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க, அழகாக இருந்தது. அதே நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 222. நான் பை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 180 150 அந்த ரேஞ்சில் தான். கண்டிப்பாக இந்த 150க்கு இந்த இது வந்து வாங்கலாம் தாராளமாக. சூப்பரான ஜுவல்லரி செட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இயரிங் வந்து பாருங்களேன், மேலே ஒரு பேட்டர்ன், கீழே அழகாக ஃப்ளார் வந்து அதுலேயும் 2 பீட்ஸ் தொங்குது, அதுக்கு கீழே ஒரு பால் மாதிரி தொங்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பட் இதில் இயரிங்கில் ஒன்று வந்து என்னென்னா இந்த திருகாணி டைப் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி இதை போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு செட் வந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு செட் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ எதுக்குனால அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது இந்த செட்டில். ஸோ நான் அதையும் சொல்றேன். எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்னா எனக்கு பிடிக்காதது தான். இது வந்து சென்டர் பார்ட்டு மேலே 2 பார்ட் சென்டர் பார்ட் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாரி தான் இருக்குது. பட் நடுவுல அந்த கீழ முத்து மாரி அந்த லைனா தொங்குது பாருங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடை மாரி இருக்குது. ஒரு நம்ம நார்மல் கோல்டுலலாம் அது ஒரு லைனா அழகா தொங்கும். அது அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இது ஃபுல்லா எல்லாம் ஒரு செட்டா ஒரு அடை மாரி ஒரு மாரியா இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. பட் கலர் ஃபினிஷிங்லாம் பார்க்குறதுக்கு கோல்டு மாரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் வந்து அந்த கீழ உள்ள டிசைன் வந்து சிங்கிள் லைன்ஸா வந்து செப்பரேட்டா குடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் டோட்டலா வந்து பார்த்திங்கன்னா, அது ஆடாது. சும்மா அப்படியே இருக்கும். அந்த மாரி தான் இருக்கு. ஸோ எனக்கு அத வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ண போறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கல. எல்லா இதுலயுமே வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து நாட் பண்ணிக்கிற மாரி கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாவே குடுத்துருக்காங்க. ஸோ நான் வச்சும் பார்த்துட்டேன். நல்லாயிருக்கு. ஸோ இந்த செட்ட பொறுத்தவரையும் எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபை இல்ல. ஒருவேளை உங்களுக்கு அந்த கீழ டாலர் இருந்தது ஓகேனா, நீங்க வந்து வச்சுக்கலாம். கீழ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தோடு இயரிங்குள்ள பட்டன் எல்லாமும் எல்லா இதுலயுமே வந்து இப்படி தான் குடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த சோக்கர் செட்ல வந்து நம்மளுக்கு த்ரெட் மாரி பின்னாடி கட்டிக்கிறது குடுத்தாங்க. இதுலலாம் செயின் டைப்லயே குடுத்துருக்காங்க. இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல். இது ஜஸ்ட் ₹110க்கு நான் பை பண்ணியிருக்கேன். வேற லெவல் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயரிங்குமே நல்லா அழகா இருக்கு. பெரிய ரவுண்டா வந்து கீழ ஃப்ளார் வந்து அதுக்கு கீழ ஒரு லைன் வருது. ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த செட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் தான். நம்மளுக்கு ரியல் கோல்டு மாரியே இருக்கும். சீரியஸாவே அவ்ளோ அழகா இருக்கு. அந்த பின்னாடி உள்ள ஹூக்க மட்டும் நீங்க மாத்திட்டு, வேற ஏதாவது அந்த செட் பண்ணிட்டீங்களாலோ வந்து சூப்பரா இருக்கும். நீங்க அப்படி செட் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. நம்மளுக்கு பின்னாடி வந்து தெரியாது அந்த அளவு. ஃப்ரண்ட்ல தான் வந்து நம்ம வேர் பண்ணியிருக்கிறது யூஸ் பண்றது தெரியும். ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மாரி ஒரு நியூ டிசைன், நியூ ட்ரெண்டிங் டிசைன் மாரி சூப்பரா இருக்கு. இது எல்லாமே ஒரே பிராண்ட்ல தான் வாங்குனேன். ஸோ அந்த பாக்ஸையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த வீடியோவும் நான் லிங்க்ல குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற லெவல் ஆஃபர் இது வந்து. இப்பயுமே இந்த ஆஃபர் லைவ்ல தான் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இது 3ல ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் சோக்கர் செட் ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்டா பார்த்தது வந்து கண்டிப்பா நான் ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். நான் சொன்னேன்ல அமௌண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த ₹6 பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. கலெக்ட் பண்ணது 485ன்னு பாருங்கள். எனக்கு மெயிலில் வந்த இன்ஃபர்மேஷன். தென் மெசேஜ் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ மெயிலில் வந்தது காமிச்சிருக்கேன் பாருங்கள். 121 கேஷ்பேக் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. 485 தான் டோட்டல் வந்து நான் பே பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கு. கொரியர் மேனுக்கும் 485 தான் காமிச்சதுனால ஓகேன்னு சொல்லிட்டு 485 வாங்கினாங்க. ஒருவேளை அவங்களுக்கு 606 காமிச்சு எனக்கு இங்கே மெயிலில் மட்டும் 485 வந்துருந்துச்சுன்னா அது இன்னும் டேஞ்சராக இருக்கும். அந்த ஒரு வகையில் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரியல் பிக் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் இந்த செகண்டாக காமிச்சது மட்டும், அதாவது இந்த ஃபைனலாக இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதை மட்டும் தான் நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். மித்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.